விஜய் த்ரிஷா பத்தி முதன்முறையா வனிதா விஜயகுமார் ஓப்பனா பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஆரம்பத்துல இருந்தே நடந்தது இதுதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு விளக்கத்தையுமே கொடுத்திருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத பத்தியும் வனிதா விஜயகுமார் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பத்தியும் இந்த பதிவில் நாம விரிவா பார்க்கலாம். நடிகர் விஜய் இப்போ சினிமா விட்டு விலகி அரசியல் களத்துல குதிச்சுட்டாரு. முதன்முறையா 2026 சட்டமன்ற தேர்தலை சந்திச்சிருக்காரு. மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கைகள் நடைபெற இருக்கு. அன்றைக்கே யார் வின் பண்ண போறாங்க, யார் எத்தனை தொகுதிகளை கைப்பற்ற போறாங்க, யார் தோல்வியை சந்திக்க போறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். இப்போ 23ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை விறுவிறுப்பா நடந்துச்சு. எல்லாருமே வாக்களிச்சாங்க. நடிகர் விஜயா இருக்கட்டும், நடிகர் அஜித்குமாரா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாம முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அப்படின்னு எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும், சினிமா பிரபலங்களும், பொதுமக்களுமே தங்களுடைய ஜனநாயக கடமையை செலுத்தினாங்க. இந்த நிலையில தான் வனிதா விஜயகுமார் திடீர்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. என்னன்னா, ஜனநாயக விவகாரம் பெரிய அளவுல சர்ச்சையா வெடிச்சுது. அந்த டைம்ல இன்னொரு பிரச்சனையா விஜய்க்கு வந்தது என்னன்னா, விவாகரத்து வழக்கு. திடீர்னு சங்கீதா எனக்கு விவாகரத்து வேணும்னு ஒரு குற்றச்சாட்டை வச்சு கேட்டுட்டாங்க விவாகரத்து. அப்போ ஒரு நடிகை கூட என்னோட கணவருக்கு தொடர்பு இருக்கு, அதனாலதான் நான் விவகாரத்து கேட்கிறேன் அப்படின்ற மாதிரியுமே அவங்க சொல்லிட்டாங்க. அதுல அந்த நடிகையோட பெயரை குறிப்பிடல. எனக்கு ஏதாவது அழுத்தம் கொடுத்தா மட்டும்தான் அந்த நடிகையோட பெயரை பொது வெளியில வெளியிடுவேன் அப்படின்ற மாதிரியுமே அவங்க சொல்லியிருந்தாங்க. அந்த டைம்ல விஜய் த்ரிஷா கூட தான் கள்ள தொடர்புல இருக்கார் அப்படின்ற மாதிரி வதந்திகள் வந்துச்சு. அதை உறுதி செய்யக்கூடிய வகையில விஜய் ஒரு வேலையை பார்த்துட்டாரு. என்னன்னா, ஒரு திருமண நிகழ்ச்சிக்கு போன இடத்துல விஜயும் த்ரிஷாவும் சேர்ந்து போனாங்க. அங்க ஒரே போல காஸ்டியூம்ல போயிருந்தாங்க. இது பெரிய அளவுல சர்ச்சையா விடுச்சுது. விஜயோட ரசிகர்களை நொந்துக்கிட்டாங்க. உங்களுக்கு போய் நாங்க முட்டு கொடுத்தோம் பாத்தீங்களா, எங்களை சொல்லணும் அப்படின்ற மாதிரி நொந்துக்கிட்டாங்க. ஆனா அதுக்கப்புறமா இவரோட இந்த கான்ட்ரவர்சி அப்படிங்கிறது கொஞ்சம் அடங்கிடுச்சு. அரசியல்ல ரொம்பவே பிஸியா இருந்தாரு. ஸோ பிரச்சாரம், ரோட் ஷோ, இந்த மாதிரி வேலைகள்ல விஜய் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு தான் இருந்தாரு. ஸோ இது இன்னொரு புறம் இருந்தாலும் விஜய்க்கு எதிராக நிறைய பேர் பிரச்சாரம் பண்ணாங்க. அதுல முதன்மையானவங்க யார் அப்படின்னு பார்த்தோம்னா பிக் பாஸ் ஜூலி. விஜய் ஜூலியை கண்டுக்கிடவே இல்லை, ஏன்னா அந்த அளவுக்கு ஒருத்தர் நினைக்கல. பட் இருந்தாலும் ஜூலி வாண்டடா நான் உனக்காக வந்திருக்கேன், நீ தைரியம் இருந்தா வா, நான் உன்னை எதிர்த்து போராடுவேன் அப்படின்ற மாதிரி ஜூலி சொல்லிட்டே இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம என்னை திட்டி போடுறது, என்னை கெட்ட வார்த்தைகள்ல திட்டுறது எல்லாத்துக்குமே காரணம் விஜய் தான். விஜய் சொல்லிதான் எல்லாருமே இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்ற மாதிரியுமே ஜூலி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா விஜய் இதை கடைசி வரைக்குமே கண்டுக்கல. ஸோ யார் வேணாலும் எப்படி வேணாலும் சொல்லிட்டு போங்க, எந்த மாதிரி வேணாலும் குலைச்சிட்டு போங்க, எனக்கு பத்தி கவலை கிடையாது, நான் என்னோட வேலையில மட்டும்தான் இருப்பேன், நான் மக்களுக்காக தான் வந்திருக்கேன், நான் அவங்கள போய் சந்திச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவரோட வேலையில அவர் பிஸியா தான் இருந்தாரு. ஸோ விஜய் இதுக்கு பதிலடி கொடுக்கலனா கூட மற்ற சினிமா பிரபலங்கள் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம நிறைய பேர், அதாவது விஜயோட தொண்டர்கள், ரசிகர்கள் எல்லாருமே ஜூலியை திட்டி போட்டாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு சில பேர் இக்னோர் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி தான் அரசியல் களம் சூடு பிடிச்சிட்டு இருந்துச்சு. ஸோ சொன்ன மாதிரி ஏப்ரல் 23ஆம் தேதி வாக்குப்பதிவுமே நடந்துருச்சு. ஸோ இப்போ ரீசெண்டா பார்த்தீங்க அப்படின்னா இந்த தேர்தல் முடிவு வர வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கணும், அது மட்டும்தான். ஸோ இதுக்கு இடையில இப்போ எதுக்காக வனிதா விஜயகுமார் உள்ள வராங்கன்னு பார்த்தோம்னா, அவங்க ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஏன்னா த்ரிஷா வச்சுதான், விஜய் கூட த்ரிஷாவை சேர்த்து வச்சுதான் எல்லாருமே சொன்னாங்க. ஏன்னா விஜய் லவ் பண்றது, அதாவது கள்ளக்காதல் தொடர்புல இருக்கிறது த்ரிஷா தான், அதனாலதான் மனைவியை ஏமாத்திட்டு போயிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி தான் வதந்திகள் வந்துச்சு. இப்போ வனிதா விஜயகுமார் எப்பா த்ரிஷாவுக்கும் விஜய்க்கெல்லாம் ஒண்ணுமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எனக்கு த்ரிஷாவை நல்லாவே தெரியும், நாங்க 2 பேருமே க்ளோஸ் கிடையாது. பட் இருந்தாலும் த்ரிஷா ரொம்பவே மரியாதை தெரிஞ்ச ஒரு பொண்ணு. ஸோ அதனால அவங்க எல்லார்கிட்டையுமே ஒரு ஃப்ரெண்ட்லியா பழகுவாங்க. அதுதான் விஜய் கிட்டையுமே பேசுறாங்க. மற்றபடி இப்போ நான் கால் பண்ணா கூட, நான் பிஸியா இருந்தா நான் பிஸியா இருக்கேங்க, நான் அப்புறம் கால் பண்ணவான்னு ஒரு பண்பா பேசக்கூடிய ஒரு நபர் தான் த்ரிஷா. அவங்க இப்படிலாம் ஒரு வேலையை பார்க்கவே மாட்டாங்க அப்படின்ற மாதிரி வனிதா விஜயகுமார் சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க த்ரிஷாவுக்கு. ஏன்னா த்ரிஷாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சில பேர் கூட சொல்ல முடியாது, எனக்கு தெரிஞ்சு யாருமே சப்போர்ட்டுக்கு பேசுறது தெரியல. பட் இப்போ வனிதா விஜயகுமார் முதன்முறையா த்ரிஷாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காங்க. எப்பா அந்த பொண்ணு நீங்க நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது, ரொம்பவே நல்ல பொண்ணுப்பா, எல்லார்கிட்டையுமே மரியாதையா பேசும், அது மட்டும் இல்லாம எல்லார்கிட்டையுமே நல்லா பேசுவாங்க, அதுவும் ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க, அந்த மாதிரிதான் விஜய் கூட இருக்காங்க அப்படின்னு ஒரு குட் சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க. இப்போ வனிதா விஜயகுமார் எடுத்துக்கிட்டோம்னா, அவங்க விஜய் கூட சந்திரலேகா அப்படின்ற படத்தில் நடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறமா ஒரு சில படங்கள் நடிச்சாங்க. பட் அவங்களோட வாழ்க்கை அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டங்களை சந்திச்சாங்க. இப்போ இடையில பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்தாங்க. வந்ததுக்கு அப்புறமா
அவங்க வந்து கொஞ்சம் எல்லாமே தான் சொல்றதுதான் கேட்கணும், மத்தவங்க சொல்றதை கேட்கவே மாட்டேன் அப்படின்ற ஒரு ரூடா இருக்காங்க அப்படின்ற மாதிரி பேர் வாங்கினாங்க. அது மட்டும் இல்லாம கொளுத்தி போடுவாங்க, வத்தி குச்சி வனிதா அப்படின்ற மாதிரிலாம் அவங்கள வந்து சொன்னாங்க. ஒரு டைம்ல வனிதா மனசுல இருக்கிறத ஓப்பனா சொல்லிடுவாங்க, எதுவுமே மனசுல வச்சுக்கிட மாட்டாங்க. அவங்க சரியோ தப்போ மனசுல இதுதான் இருக்கு அப்படிங்கறத ஓப்பனா சொல்லிடுவாங்க. அந்த இடத்துல யார் இருக்காங்க இருக்கல அப்படிங்கறதுலாம் கவனம் கிடையாது அவங்களுக்கு. எதுவா இருந்தாலும் மனசுல இருக்கிறத ஓப்பனா சொல்லிடுவாங்க. அதனாலதான் நெகட்டிவா தெரியுறாங்க அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொன்னாங்க. இருந்தாலும் வனிதா வந்து ஒரு குட் பர்சன் தான், அதுல வந்து எந்த ஒரு மறுப்புமே கிடையாது. ஸோ நிறைய பேருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து யாராவது ஒரு சில பேர் எதிர்த்து பேசிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு இது எனக்கு தெரியும், இவங்க வந்து தப்பே பண்ணல அப்படின்ற மாதிரி அவங்க சப்போர்ட் பண்ணி பேசக்கூடிய ஒரு கேரக்டர் தான். ஸோ அது மட்டும் இல்லாம விஜய் டிவில வந்து அதுக்கப்புறமா நிறைய நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிட்டாங்க. அப்போ கூட எதிர்பார்த்திருக்க மாட்டோம். ஏன்னா தீனா கலாய்க்கிறதா இருக்கட்டும், மற்றவங்க கலாய்க்கும் போது கூட அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஸோ இதை வந்து நம்ம நினைப்போம், வனிதா வந்து இப்படி கலாய்க்கிறாங்களே, அவங்க வந்து கோப்பட மாட்டாங்களா, அவங்க வந்து அவங்கள எந்த வார்த்தை சொன்னாலும் 4 வார்த்தை சொல்லி தான் சும்மாவே இருப்பாங்க, பட் கலாய்க்கும் போது இப்படி அமைதியா இருக்காங்களே அப்படின்ற மாதிரி சொன்னோம். ஆனா வந்து அவங்களுமே ஒரு ஜாலியான டைப் தான். ஸோ அவங்க ஃபன்னா இருந்தால் அதை ஏற்றுப்பாங்க, அப்படிதான் இருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா படங்களுமே நடிச்சாங்க. இப்போ அவங்களோட ஒர்க்கை நோக்கி அவங்க வேலை பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஸோ இப்போ வந்து சந்திரலேகா டைம்ல நடந்த விஷயத்தையுமே வந்து பகிர்ந்திருக்காங்க. ஏன்னா விஜய் வந்து சந்திரலேகா படத்தில் நடிக்கும் போது வனிதா விஜயகுமாரை விட கம்மியான சம்பளம் தான் வாங்கியிருக்காங்க. ஸோ அதை வந்து நான் இது வரைக்கும் சொல்லதே கிடையாது, யாருக்குமே தெரியாது, நான் இப்போதான் சொல்றேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த படம் நடிக்கப்போ இவங்களை விட கம்மியான சேலரி தான் அவங்க வாங்கியிருக்காரு, விஜய்க்கு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம விஜயகுமாரோட பொண்ணு தான் வனிதா. ஸோ இதனால இவங்களுக்குமே சினிமா வாய்ப்பு அப்படிங்கிறது டக்குன்னு கிடைச்சிடுச்சு. இவங்களோட அக்கா தங்கச்சிகளுக்குமே வந்து சினிமா வாய்ப்புகள் கிடைச்சது. அவங்களுமே நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க. எல்லாருக்குமே ஒரு தெரிஞ்ச முகங்களா தான் இருக்கிறாங்க. ஸோ இது மட்டும் இல்லாம அந்த ஷூட்டிங் டைம்ல என்ன வந்து ஃபிளைட்ல போட்டு விடுவாங்க, எனக்கு மட்டும் ஃபிளைட் டிக்கெட் போட்டு விடுவாங்க. ஆனா எஸ் சந்திரசேகர் விஜயோட அப்பா வந்து சொல்லிடுவாரு, விஜய்க்கு ட்ரெயின்ல டிக்கெட் போட்டு விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாரு. அதுக்கு காரணம் என்னன்னா விஜய்க்கு கஷ்டம் தெரிஞ்சு வளர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த மாதிரி பண்ணியிருக்காரு. இதுதான் இந்த சந்திரலேகா ஷூட்டிங் டைம்ல, அந்த படப்பிடிப்பு டைம்ல நடந்த விஷயங்கள் அப்படின்னு அதையுமே ஷேர் பண்ணியிருக்காங்க. இதுல ஜூலியை பத்தியும் பேசியிருக்காங்க. ஏன்னா ஜூலி வந்து வாண்டடா விஜயை வம்பெடுத்தாங்க. ஆனா விஜய் வந்து கண்டுக்கிடவே இல்லை. விஜயோட ரசிகர்கள் தொண்டர்கள் வந்து பதிலுக்கு பதில் அடுத்த டைம்ல டைம்ல வந்து ஒவ்வொரு விஷயங்களை வந்து சொல்லிட்டே இருந்தாங்க, பதிலடியுமே கொடுத்துக்கிட்டு தான் இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம ஜூலி வந்து ஒரு விஷயத்த குற்றச்சாட்டை முன் வச்சாங்க, விஜய் சொல்றதுனாலதான் அவங்க ரசிகர்கள் தொண்டர்கள் வந்து என்ன தவறா பேசுறாங்க, தகாத வார்த்தைகளால பேசுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. அதுக்கு வந்து வனிதா விஜயகுமார் என்ன பதிலடி கொடுத்திருக்காங்கன்னா, விஜய்க்கு இதுதான் வேலையா, விஜய்க்கு 1008 வேலை இருக்கும், விஜய் உங்க வீடியோ பார்த்தாரா இல்லையாங்கிறது கூட தெரியாது, விஜய் சொல்ற அளவுக்குலாம் அந்த அளவுக்கு அவருக்கு டைமும் கிடையாது, விஜய் சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்க ஒருத்தும் கிடையாது, அவர் சொல்லி பண்ணக்கூடிய அளவுக்கு யாரும் வந்து தெளிவு இல்லாமலாம் கிடையாது. இங்க நிறைய பேர் வந்து முகப்பொடி போட்டுக்கிட்டு விஜயோட ரசிகன் தொண்டன் அப்படிங்கிற பேர்ல வந்து உங்களுக்கு கமெண்ட் பண்றாங்க, நீங்க தான் புரிதல் இல்லாம இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி வந்து ஜூலியை வச்சு செஞ்சிருக்காங்க. ஏற்கனவே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஜூலியை வனிதா விஜயகுமார் வந்து அலற விட்டாங்க. அதே மாதிரிதான் இப்போ இங்கேயும் வந்திருக்காங்க. ஸோ இந்த விஷயத்துல பதிலடி கொடுத்திருக்காங்க. சொல்ல போனோம் அப்படின்னா விஜய்க்கும் த்ரிஷாவுக்கும் வந்து எதுவுமே கிடையாதுப்பா அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க ஓப்பனாவே சொல்லியிருக்காங்க. ஸோ சந்திரலேகா டைம்ல நடந்த விஷயங்களையும் சொல்லியிருக்காங்க. ஜூலிக்குமே பதிலடி கொடுத்திருக்காங்க. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வனிதா விஜயகுமாரை பிடிக்குமா அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ கடைசியா இப்போ தேர்தல் முடிஞ்சிடுச்சு, வாக்கு எண்ணிக்கை மட்டும் தான் பேலன்ஸ் இருக்குது. ஸோ மே 4ஆம் தேதி வந்து யார் வந்து அரியணையில் அமர போகிறார் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். அதை வெயிட் பண்ணி பார்த்துதான் ஆகணும். ஏன்னா அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு எல்லாருமே ஆவலா காத்துட்டு இருக்காங்க. குறிப்பா விஜயோட ரசிகர்கள் வந்து அந்த நாளுக்காக தான் காத்துட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த டைம் மாற்றத்தை கொண்டு வர போறது அப்படின்னா வாக்குகள்ல வந்து கொஞ்சம் அப்படி பேலன்ஸ் பண்ண போறது அப்படின்னா கண்டிப்பா விஜய் தான். ஏன்னா விஜயால நிறைய மாற்றங்கள் வர போகுது. ஏன்னா அவர் வின் பண்றாரோ இல்லையோ கண்டிப்பா வாக்குகளை சிதறடிச்சிருவாரு, அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, கண்டிப்பா விஜயோட ரசிகர்கள் வந்து எல்லாருமே எதிர்பார்க்கறது அவரு தான் அடுத்த சிஎம் வரப்போறார் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. ஸோ பார்க்கலாம். ஏன்னா விஜய் வந்து எந்த அளவுக்கு அவர் வாக்குகளை வாங்கியிருக்கார் அப்படிங்கிறது கண்டிப்பா மே 4ஆம் தேதி தெரிஞ்சிடும். இப்போ இருக்க சூழ்நிலை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் சொல்ற விஷயம் என்னன்னா, டிஎம்கே டிவிகே இது ரெண்டுக்கும் தான் போட்டி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க, விஜய் வந்து ஆட்சிக்கு வருவாரா, இல்லட்டா ஏதாவது மாற்றத்தை கொண்டு வருவாரா, இல்லட்டா வழக்கம் போல மற்ற கட்சிகள் தான் ஆட்சியை பிடிப்பாங்களா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.